அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி நம்ம கக்கரிச்சி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கேரளாவில் நிறைய சாப்பிடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் சாப்பிடுவாங்க. இது இங்கிலீஷில் மியூசல்னு சொல்லுவாங்க. கக்கரிச்சி இது க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, பாருங்கள், இப்படி இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு கருப்பு டாட் இருக்குல்ல, இது இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் இது அதோட டர்ட்டு, இதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதை எடுத்துடணும். அந்த மாதிரி இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா 5-6 வாட்டி வாஷ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது டர்ட், இது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். பாருங்கள், இது கலீஸு. அப்புறம் இப்படி இது க்ளீனானது. இது இந்த மாதிரி எடுத்த பிறகு ஒரு 5 to 6 டைம் நல்லா கழுகி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கக்கரிச்சி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுகி நல்லா வாரி எடுத்தாச்சு. 5-6 வாட்டி கழுகி வாரி எடுக்கணும். அடியில் மண் இருக்கும், எல்லா கழுகி க்ளீனாக நீட்டாக வாரி எடுத்த பிறகு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு காணிக்கிறேன், என்னென்ன செய்யணும்னு. இது நம்ம ஷெல்லுக்குள்ளே கிடைக்கிறது. இது அதுக்கு தேவையானது ஒரு 25-30 சின்ன வெங்காயம் நல்லா சதைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 15 பூண்டு பல், 1 இன்ச் அவ்வளோ இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகு. ஆக்சுவலி நான் காரம் மாத்திரம் கம்மியாக போட்டுட்ருக்குறேன். நீங்கள் காரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். 2 பச்சை மிளகு பதில் 4 பச்சை மிளகு போடணும், ஜாஸ்தி போடணுமா அந்த அரை கேஜிக்கு. அதே மாதிரி மிளகுத்தூள் நான் கம்மியாக தான் போடுவேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன் எவ்வளோ போடணுன்னு, அது பார்த்து நீங்கள் செய்துக்குங்க. சின்ன வெங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது இப்படி நல்லா சதைச்சிங்க. இந்த சின்ன வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் தான் வேவிக்கிறதுக்கு போடுவோம் நம்ம, அப்புறம் மீதி தாளிக்கிறதுக்கு தான் எடுப்போம். இதுலேருந்தே டிவைட் பண்ணி எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சட்டியில் நம்ம இதை கழுகி வாரி வச்ச கக்கரிச்சி போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அது கூட தேவையான உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. சதைச்சி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில், ஒரு கையோட கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு, இவ்வளோ கோகோனட் ஆயில் எடுத்து இதுக்கு மேலே இப்படி ஊற்றிட்டு இது நல்லா அப்படியே பிசையணும். இப்படி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் எல்லா மசாலா ஆகிற மாதிரி. இது ரொம்ப டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கக்கரிச்சிங்கிற பொருள் சாப்பிடுறது, ஷெல்லுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க. எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றுங்க. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது உங்களுக்கு மீன் விற்கிறவங்க வச்சுருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து வாங்கி செய்யலாம். ஒரு கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இது மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு, தண்ணி ஊற்றுனதெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வடைச்சட்டி வச்சுடுங்க. கொஞ்சம் தேங்காய் ஊற்றிங்க. கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கூடவே இருக்கணும், அப்போ தான் அது இதுலேயே எண்ணெயிலே நல்லா முறிஞ்சு எடுக்கணும். ஸோ கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம பாதி சதைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். கருவேப்பிலையும் அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலைலாம் எண்ணெயில் போடும்போது சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நல்லா வணங்கின பிறகு நம்ம வேவிச்சு வச்சுருக்கிற கக்கரிச்சி எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு தான் அது கூட போட வேண்டிய மசாலா எல்லாம் போடணும். அது ஒன்றா போடுறது காணிக்கிறேன். இதுக்கு நல்லா அந்த கக்கரிச்சி இந்த எண்ணெயில் அப்படியே முறிஞ்சு வர்ற வரைக்கும் தான் நம்ம மசாலா எல்லாம் போட தொடங்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, அதில் இது போட்டுக்குங்க. இது போட்டு
கொஞ்சம் நேரம் அதுலேயே எண்ணெயிலேயே நல்லா முறிச்சு எடுக்கணும். இது ஒரு மாதிரி கொட்டுற சவுண்டு வரும் பாருங்கள், அதெல்லாம் ஒன்றுனா அப்படி பொட்டி தெறிக்கணும். பார்த்தீங்களா, பட்டன்னு சவுண்டு வருது. அது பட்டன்னு சவுண்டு வர்றது அது குக் ஆகிறது. அந்த மாதிரி அது எல்லாம் ஆன பிறகு அது சைலண்ட் ஆகும். அது வரைக்கும் குக் பண்ணும். இது அரை கேஜிக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுங்க. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறது, எங்கள் வீட்டில் காரம் ஆகாது, அதனால். அதுக்கு பிறகு கொஞ்சம் குருமிளகு போட்டுங்க. குருமிளகு நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் பொடிச்சது போடணும், அது 1 டீஸ்பூன் போட்டுங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். ஜீரக பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம், அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா இலக்கி கொடுங்க. நல்லா வணங்கணும். இது இந்த மசாலையோடு எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா வணங்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வெடிக்குது பாருங்கள். அதெல்லாம் சாந்தம் ஆகிற மட்டும் இது எண்ணெயில் வணக்கி எடுக்கணும். அப்படியே இது நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு இது நீங்கள் சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, அப்புறம் தோசை கூடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இப்போ வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா. இது ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இல்லாட்டி சும்மா அப்படியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியானது. வீட்டில் ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோடய சேனல் லைக் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அதர் வீடியோ தான் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.